ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் புதுசாக 2 கேரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் மேல் கேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்வண்ணன் சார் தாங்க. ஃபீமேல் கேரக்டர் நமக்கு நல்லாவே பரிச்சயமான முகம் தான். உங்களுக்கு அவங்க பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மீனவை காணோம்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாருங்க. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். முத்து வழக்கம் போல் கார் ஷெட்டுக்கு போகிறாரு. அங்கே அவரோட ஃப்ரெண்டு வந்து 500 ரூபாய் காசு இருந்தால் கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் முத்து அவர்கிட்ட ரொம்பவே எரிஞ்சு விழுந்து பேசுகிறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ தான் எப்போவுமே கொடுப்ப, அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். காலம்புரை வேறு ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன், இப்போ அவளை விட சமாதானப்படுத்தணும், அதுக்காக தான் காசு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் முத்து கேட்குறோம், ஏன் ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டால் எல்லாம் சமாதானப்படுத்த போய் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஜாலியாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் சண்டை சரியாகும், ஆனால் சண்டை சரியாகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்தோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாருனா, ஏண்டா உன்னை பார்த்து ஏதோ சண்டை போட்டு வந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்கவும் முத்து நடந்ததை சொல்கிறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, உன் மேலே தான்டா தப்பு, வா என் கூட வா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மெஸ் இருக்குது, சாப்பாடு சூப்பராக இருக்கும், அங்கே ஸ்வீட்ஸ் பலகாரம்லாம் இருக்கும், கண்டிப்பாக வாங்கி கொண்டு போய் கொடுத்தா மீனா நார்மலாக ஆகிடுவாங்க, வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அவர் கூட்டிகிட்டு போன மெஸ்ஸில் தான் புது கேரக்டர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கே முத்து நல்லா பேசுவார் இல்லையா, ஸோ நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாரு. அப்போ வந்து அந்த கடையோட ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் ஒன்று வாங்கிட்டு போகிறாரு மீனாவை சமாதானப்படுத்துறதுக்காக. இதுக்கு நடுவில் அண்ணாமலை ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்போ மீனா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சோன்னே, பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா, நீ போய் தண்ணி இட்டுவான்னு சொல்லிட்டு விஜயாவை சொல்கிறாரு. ஆனால் விஜயா வந்து உடனே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்ட்டு கூட சொல்லாமல் எங்கேயோ வெளில போயிட்டா ஊர் சுற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு கோவம் வந்து, எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்காத, போய் வாயை மூட்டு போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் முத்துவும் வீட்டுக்கு வராரு. மீனா வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. எங்கே போயிட்டா, ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, பக்கத்தில் எங்கேயாவது பூ கொடுக்க போயிருப்பா, நீ ஃபோன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து வந்து, நான் முன்னாடியே ஃபோன் பண்ணப்பா, ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி பண்ணிப்பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும் முத்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் ரவியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. மனோஜும் ரோகிணியும் வந்துடுறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து மீனா இன்னும் வீட்டில் இல்லை, எதுவும் சமைக்கலன்னு தெரிஞ்சிடும். மனோஜ் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. ஏமா காலம்புரை இப்படி தான் அதை பண்ணுச்சு, இப்பயும் இப்படியே பண்ணுது, நான் வந்தோன்னே சாப்பிட்டு தூங்கலாம்னு நினச்சேன், நான் எவ்வளோ வேலை பார்த்துட்டு வரேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்து பேசுகிறாரு. அதுக்கு ரவி கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி, ஏண்டா எல்லாருமே வேலைக்கு போயிட்டு தான் வரோம், நீ மட்டும் வேலைக்கு போகிற மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி ரவி கேட்கவும் உடனே மனோஜ் வந்து, நீங்கள் பார்க்குறதெல்லாம் மற்றவங்ககிட்ட கை கட்டி வேலை பார்க்குறீங்க, நான் அப்படி இல்லை, நான் தான் முதலாளியாக இருக்கேன், ஒரு பிஸ்னஸ் மேன்னா மூளையை நிறைய யூஸ் பண்ணி வேலை பார்க்கணும். ரவிக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிடுது. எல்லா வேலையுமே மூளை யூஸ் பண்ணி செய்கிற வேலை தாண்டா அப்படின்ற மாதிரி அவரும் பேசுகிறாரு. உடனே அண்ணாமலை வந்து மனோஜ்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு, உன் வேலை மட்டும் வசதின்ற மாதிரி பேசாத, எல்லா வேலையும் வந்து முக்கியமான வேலை தான், எல்லா வேலையும் வந்து நல்ல வேலை தான் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்கிறாரு. உடனே ரோகிணி வந்து சமாளித்து மனோஜை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் முத்து வந்து இன்னுமே மீனாவை காணமேன்னு சொல்லிட்டு சீதாக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு சீதாக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அங்கேயும் வந்து மீனா வரலன்னு தெரிஞ்சோன்னே கொஞ்சமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு. இதுக்கப்புறம் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எதோடய பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.